இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்கால பயணத்தின் மற்றொரு நாளுக்குள் உங்கள் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாள் ஒரு முக்கியமான பாடத்தை கற்று பயணிக்க இருக்கிறோம். அதாவது ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த எளிமை என்கிற பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆம், கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய மிக உயர்ந்த பண்பு எளிமை. ஆகவே அந்த சிந்தனையை இன்று நமக்காக வழங்கி நமது பயணத்திற்கு உதவி செய்கிறார் பாம்புப்பாறை புனித வனத்து சின்னப்பர் ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை அருளரசன் அடிகளார் அவர்கள். சிந்தனையை கேட்போம், பயணத்தை தொடர்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கோயினியா யூடியூபின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய சிந்தனைக்கு நமக்கு முக்கிய கருத்தாக இருப்பது எளிமையாக வாழ நான் முடிவெடுக்கின்றேன். இந்த கருத்தோடு இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் புனித யோசேப்பின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எளிமைக்கும் ஏழ்மைக்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் பார்க்கின்ற போது, ஏழ்மை என்பது பொருளாதாரம், சமூகம் மற்றும் சில சமுதாயத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் அல்லது அடைய முடியாத நிலை, இது ஏழ்மையை குறிக்கின்றது. ஆனால் எளிமையானது நமது வாழ்க்கை முறையில் நாம் அடைகின்ற அல்லது நாம் நடந்து கொள்கின்ற ஒரு வாழ்க்கை விட்னஸை அது குறிக்கின்றது. இந்த எளிமையான வாழ்வுக்கு நமக்கு முக்கிய எடுத்துக்காட்டாகவும் நமக்கு வழிகாட்டியாகவும் இருப்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவராக இருந்தபோதும் பாவத்தில் இருந்த மனிதனை மீட்பதற்காக அந்த மனித உருவை எடுக்கின்றார். அந்த மனித உருவில் சாதாரண மக்களோடு மக்களாக அவர் கடவுளானவர் மக்களில் பிறந்து மக்களோடு மக்களாக வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை நாம் பார்க்கின்ற போது சாதாரண அவர் வாழ்க்கையில் அன்றாடம் உபயோகித்த அந்த பொருட்களையும் அவருடைய வாழ்க்கை முறையையும் அவர் எடுத்துக்காட்டாகவும் அவர்களுக்கு கூறி அவருடைய ஊமைகள் வாயிலாக அன்பையும் பரிவையும் மன்னிப்பையும் இறையரசை எவ்வாறு நாம் தேட வேண்டும் என்ற அந்த போதனையை சாதாரண மக்களும் புரிந்து கொள்கின்ற அளவில் அந்த சாதாரண எடுத்துக்காட்டாக திராட்சை கொடி மற்றும் மக்களிடையே வாழ்ந்த அந்த விவசாயி, வழியோரம் இருந்த விதைகள் என்று மனமாற்றத்துக்கு தேவையான அந்த ஓமைகளையும் இறையரசை நாம் எவ்வாறு தேட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலையும் எளிமையான வழிகள் மூலம் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் எடுத்து கூறுகின்றார். இறைவனுடைய வாழ்க்கையில் இயேசு பொருளையும் பதவியும் தேடாமல் அவருடைய வாழ்க்கையில் என்ன அடைய வேண்டும் அல்லது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து கூறுகின்றார். அவருடைய வாழ்க்கையானது பாவத்தில் இருக்கின்ற மனிதனை மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் பாடுபடுகின்ற அந்த வழியை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அந்த பாடுகளின் மூலம் அவர் வாழ்வை நமக்கு புதிய ஒரு மீட்பை கொடுக்கின்றார். இந்த எடுத்துக்காட்டல் மூலம் இயேசு நமக்கு கொடுக்கின்ற செய்தியானது அல்லது இந்த உலகத்தில் ஒரு சவாலை நமது முன்வைக்கின்றார். பணத்தையும் பொருளையும் பதவியும் விரும்புகின்ற அல்லது மதிக்கின்ற இன்றைய உலகில் நாம் எவ்வாறு
ஏழ்மையாக அல்லது எளிமையாக வாழப்போகிறோம், எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்பதை ஒரு சவாலாக நமது முன்வைக்கின்றார். ஆம், இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய கதையின் மூலம் நான் இதை விளக்க விரும்புகின்றேன். ஒரு அரசனானவன் எல்லா ராஜ்யத்தையும் வென்று சுகபோகமாக எந்த ஒரு போரோ அல்லது எதிரி நாட்டு பயமோ இல்லாமல் வாழ்ந்து வந்தான். எல்லா செல்வங்களும் இருந்தபோதும் அவனுக்கு தூக்கமானது வரவில்லை. உறக்கமின்றி இரவெல்லாம் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். அவருடைய அரசவையில் இருந்த அவருடைய மந்திரிகள் சொன்னதன் மூலமாக பக்கத்தில் இருந்த ஒரு குருவிடம் செல்கின்றார். அந்த குருவிடம், எனக்கு எல்லாமே இருக்கின்றது, ஆனால் எனக்கு நல்ல ஒரு தூக்கமோ நிம்மதியோ சந்தோஷமோ இல்லை என்று அந்த குருவிடம் தெரிவிக்கின்றார். அந்த குரு சிறிது நேரம் பேசாமல் இருந்துவிட்டு அவர் பக்கத்தில் இருந்த ஒரு குவளையை எடுத்து அவரிடம் தருகின்றார். அந்த குவளையை, நீ எப்போதெல்லாம் எங்கு சென்றாலும் இதை உன்னோடு வைத்துக்கொள் என்று கூறுகின்றார். எப்போது இதனுடைய பாரம் உன்னால் தாங்க முடியவில்லையோ அப்போது இதை என்னிடம் திருப்பி கொண்டு வா என்று கூறுகின்றார். இவரும் அரசரும், நாம் இதை கொண்டு சென்றால் நிம்மதி கிடைத்துவிடும், சந்தோஷம் கிடைத்துவிடும் என்ற ஆசையோடு அதை எடுத்துக்கொண்டு செல்கின்றார். அவர் சிறிது காலம் சென்ற பிறகு அதை மீண்டுமாக அந்த குருவிடம் கொண்டு வருகின்றார். அவ்வாறு அந்த குருவிடம் கொண்டு வந்தபோது, உன்னால் இந்த குவளையை தூக்கி கொண்டு நடக்க முடியவில்லையா என்று கூறுகின்றார். ஆம், நான் என்னோடு வைத்திருந்த விலை மதிப்பற்ற பொருட்களை என்னோடு இதோடு போட்டு வைத்திருந்தேன். ஆகவே இதை எங்கு சென்றாலும் தூக்கி கொண்டு செல்ல என்னால் முடியவில்லை என்று பதில் கூறினாராம். ஆம், இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த குருவானவர் நாம் என்ன வைத்திருக்கின்றோம் என்பதல்ல, என்ன இல்லை என்பதல்ல, மாறாக நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம் அதிலிருந்து தான் நமக்கு நம்முடைய சந்தோஷமும் நிலையான அந்த மகிழ்ச்சியும் இருக்கும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆம், இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய விழாவை கொண்டாடும் புனித யோசேப்பு அவர்கள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில் அவர் கண்ட கனவின் மூலம் இறைவனுடைய திட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். இறைவனுடைய திட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவருடைய வாழ்க்கையானது இறைவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு எதை தேர்ந்தெடுக்கின்றோம்? நமக்கு தற்சமயம் சந்தோஷத்தை தருகின்ற அந்த பொருட்களையோ பதவியோ அல்லது நபர்களையோ நாம் தேர்ந்தெடுக்கின்றோமா? அல்லது உண்மையான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தருகின்ற எளிமையான வாழ்க்கையை, என்னையும் கடவுளை அன்பு செய்வது போல மற்றவரையும் அன்பு செய்ய வேண்டும், கடவுளை மட்டுமே அன்பு செய்ய வேண்டும், அதே போல மற்றவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த எளிமையான வாழ்க்கையை நமக்கு நமது இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகின்றார். ஆகவே நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம், நிலையான அந்த மகிழ்ச்சிக்கு எதை நாம் ஒப்பு கொடுக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக நமக்கு இறைவனுடைய ஆசிரியம் அருளையும் இறைவன் நம் ஒவ்வொரு முதலும் பொழிய வேண்டும் என்று நமக்காக மன்றாடுகின்றேன். ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் எளிமையான வாழ்கின்ற அந்த வரத்தையும், நாங்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், நிலையான அந்த சந்தோஷத்தையும் உண்மையும் அடைய எதை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த ஞானத்தையும் விசுவாசத்தையும் உமது அன்பையும் உமது அருளையும் ஆசிரியம் பொழிந்து
நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.